அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பறந்த சிக்சர் மலை, 12 ஓவர்களும் சிக்சர்கள், வியப்பில் கிரிக்கெட் உலகம், வரலாறு பார்த்திடாத சரித்திர ஆட்டம். அதாவது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. முதல் போட்டியில் அபிஷேக் சர்மா மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் இந்திய அணியின் வெற்றிக்கு வித்திட்டனர். இரண்டாவது போட்டியில் திலக் வர்மா தனி நபராக போராடி வெற்றியை வசமாக்கினார். இதனால் இந்திய அணி தற்போது 2-0 என முன்னிலை வகிக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த இரு அணிகளுக்கு இடையேயான 3வது T20 போட்டி நாளைய தினம் ராஜ்கோட் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இதில் வென்று தொடரை கைப்பற்ற இந்தியாவும் முனைப்பு காட்டுகிறது. அதே சமயம் நாளைய போட்டியில் வென்று தொடரை வெல்லும் வாய்ப்பில் நீடிக்க இங்கிலாந்து அணியும் ஆர்வம் காட்டுகிறது. இதனால் நாளைய போட்டியின் மீதான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்து வருகிறது. இந்த ராஜ்கோட் மைதானத்தை பொறுத்தவரையில் இதுவரை 5 சர்வதேச T20 போட்டிகள் நடைபெற்றுள்ளன. இந்த அனைத்து போட்டிகளிலும் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 150 ரன்களை கடந்த நிலையில் 4 போட்டிகளில் சுமார் 195 ரன்களை எட்டியுள்ளது முதலில் பேட்டிங் செய்திருந்த அணிகள். கடைசியாக கடந்த 2023ஆம் ஆண்டில் நடந்த போட்டியில் இலங்கை அணியை இந்திய அணி 91 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மைதானத்தில் வீழ்த்தியிருந்தது. குறிப்பாக தற்போதைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் அந்த போட்டியில் சதம் விளாசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த மைதானம் என்பது பேட்ஸ்மேன்களுக்கு ரொம்பவே சாதகமான மைதானமாகும். அப்படிப்பட்ட இந்த மைதானத்தில் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதை உறுதி செய்யும் விதமாக இன்றைய தினம் இந்த மைதானத்தில் வார்ம் அப் மேட்ச் ஒன்று நடைபெற்றது. அந்த மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா மட்டுமே தனி ஆளாக அதிரடியில் மிரட்டியிருந்தார். இவருக்கு தகுந்தது போலவே நிறைய பந்துகளை இவர் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளும் உருவானது. ஒரு ஓவரில் 4-5 பந்துகளை இவர் எதிர்கொண்டு விட்டு கடைசி பந்தில் மட்டும் சிங்கிள் எடுத்து விடுவதும், அல்லது இவரை தவிர வேறு பேட்ஸ்மேன்கள் ஓவரின் 5வது 6வது பந்தை எதிர்கொள்ளும் போது அதிகபட்சமாக சிங்கிள் ரன் எடுக்காமல் பவுண்டரி மற்றும் 2 ரன்கள் மட்டுமே எடுத்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஓவர்களில் அபிஷேக் சர்மாவை எதிர்கொள்ளும் வகையில் இயற்கையாகவே இந்த போட்டியின் சூழ்நிலை அமைந்திருந்தது. அதனால் அபிஷேக் சர்மா மட்டுமே 72 பந்துகள் வரை இந்த போட்டியில் எதிர்கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 12 ஓவர்களை இவர் மட்டுமே விளையாடியிருக்கிறார். அப்படி விளையாடிய இவர் 227 ரன்களை தனி ஆளாக எடுத்திருந்தார். வழக்கமாக ஒருநாள் போட்டியில் 200 ரன்களை கடந்தாலே அது சரித்திர சாதனையாக பார்க்கப்படும். அப்படி இருக்கும்போது ஒரு T20 போட்டியில் 200 ரன்களை கடந்து புதிய உலக சாதனையை செய்திருக்கிறார் அபிஷேக் சர்மா. மேலும் இவரின் இந்த அதிரடி மூலமாக இந்த போட்டியில் இந்திய அணி 402 ரன்கள் வரை குவித்து அதிலும் சாதனை படைத்தது. பின்னர் சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை 203 ரன்களில் ஆல் அவுட் செய்து இந்த போட்டியில் இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியையும் பதிவு செய்திருந்தது. ஆகவே இந்த இன்னிங்ஸை வைத்தே சொல்லிவிடலாம், நாளை நடக்கப்போகும் இந்த 3வது T20 போட்டியில் இந்திய அணி இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்று.